சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் தொடங்கிடுச்சு. இன்னும் ஒரு 20 நாட்களுக்கு சிரமந்தான். ஆனாலும் இதெல்லாம் இயற்கையா நடைபெறுவது தான். கால சுழற்சி. வருடா வருடம் சித்திரை மாசத்துல இந்த கத்திரி வெயில் இருக்கும். வேகம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அப்பப்போ மழையும் பெய்யும். கோடை மழைன்னு சொல்லுவோம். முதல் மழைக்கு பிறகு மண்ணில் ஒரு வாசனை வரும். மண் வாசனைன்னு அழைப்போம். எல்லாமே கிருமிகள் தான். குறிப்பாக நுண்ணுயிர்கள். கண்ணுக்கு தெரியாதவை. இதில் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களும் இருக்கு, தீமை செய்யும் நுண்ணுயிர்களும் இருக்கு. எந்த ஓர் உயிர் இறந்தாலும் ஒன்று மண்ணில் போட்டு புதைப்பார்கள் அல்லது தீ வச்சு கொளுத்துவார்கள். தீ வச்சு கொளுத்தனா எல்லாம் சாம்பலாயிடும். மண்ணில் புதைக்கும் போது அந்த உடல், பூத உடல், மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களால் சிதைக்கப்படும். அப்போ அங்கே அந்த வேலையை நுண்ணுயிர்கள் செய்கின்றன. மனோகரன் சார், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களின் பணி மகத்தானது. எப்படி தேனீக்கள் இல்லைன்னா மனிதன் இந்த பூ உலகில் வாழ முடியாதோ, அதே போல நுண்ணுயிர்கள் இல்லைன்னாலும் வாழ முடியாது. முதல் மழை பெய்தவுடன் மண் வாசனை வருதே, ஏன்? அதுவும் ஒரு வகை நுண்ணுயிர்களால்தான். ஆக்டினோமைசிட்ஸ் என்ற நுண்ணுயிர்கள் தான் இதற்கு காரணம். சூடான மற்றும் ஈரமான மண்ணில் வாழக்கூடியவை இந்த நுண்ணுயிர்கள். வறட்சி காலங்களில் இந்த வகை நுண்ணுயிர்கள் இனப்பெருக்கத்திற்கான வித்துக்களை, ஸ்போர்ஸ்களை மண்ணில் உருவாக்குகின்றன. மழை காற்று வீசும் சூழல்ல இந்த ஸ்போர்ஸ் மழை துளியுடன் கலந்து வாயு தூள்களாக காத்துல வெடித்து சிதறி மண் வாசனையை உண்டாக்குதான். கண்ணுக்கு புலப்படாத நுண்ணுயிர்கள் எப்படிலாம் செயலாற்றுது பார்த்தீங்களா? ஆக்டினோமைசிட்ஸ் நுண்ணுயிர்களால் உண்டாகும் மண் வாசனைக்கு லேசான அல்லது மிதமான மழை காற்றே போதுமானது. அதுதான் வலுவான மண் வாசனையை உண்டாக்குறதா ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கோடை காலத்தில் மழை பெய்யும் போது இடியுடன் கூடிய மழை பெய்யும். அப்படி பெய்யும் போது வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் வாயுவானது அதிகப்படியான வெப்பத்தால் வளிமண்டலத்தில் கரைவதால் குளோரினுக்கு ஒத்த வாசனை காத்துல வீசுது. கோபாலகிருஷ்ணன் ஐயா, இது மாதிரி பல சமாச்சாரங்கள் நாம் வாழும் இந்த உலகில் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொரோனா தொற்று காலத்துல ஒரு மாத காலம் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டதால, வாகன போக்குவரத்து இல்லாததுனால, தொழிலகங்கள் இயங்காததுனால நமது சுற்றுச்சூழலின் தரம் மேம்பாடு அடைஞ்சிருக்கு. கங்கை நதி நீர் குடிப்பதற்கு உகந்ததா மாறியிருக்கு. ஓசோன் படலத்தில் ஏற்பட்ட ஓட்டை கூட மூடிக்கிட்டு வருதான். இயற்கையை சீண்டக்கூடாது. அங்கங்க குருவி, பறவை, மயில்களின் சத்தம் அதிகமாக கேட்குது. இவற்றை இப்படியே பராமரிக்க நாமெல்லாம் ஒன்று கூடி வேலை பார்க்கணும். ஆலைகள் எல்லாம் அடைபட்டு கிடப்பதால் ஆற்று தண்ணீரை அள்ளி குடிக்க முடிகிறது. ஹாரன் சத்தமே இல்லாததால் பறவைகளின் ஒலியை ரசிக்க முடிகிறது. கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை என்பதால் பாட்டன் பாட்டி பாசத்தை பகிர்ந்து கொள்ள முடிகிறதுன்னு நம்ம மது ராமகிருஷ்ணன் ஐயாவின் புது கவிதைகளோடு கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.